ஹலோ, ஃப்ரூட் இங்கிலீஷ் கிராமர் க்ரியேஷன்ஸில் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள லெட்டர்ஸுக்குள்ள வேர்ட்ஸை ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டு வரேன். எப்படி வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை செகண்ட் வீடியோவை இன்னைக்கு பார்க்கலாம். ஐ ஹவ் டேக்கன் த வேர்ட் பி. பி ஃபார் அ பால். இங்கே பாருங்கள், ஐ ஹவ் drawn a ball. See here. So it's in fluorescent color. Okay, see here. It is a ball. Ravi has a ball. பசங்களுக்கு தானே பிடிக்கும், அதனால தான் ரவின்னு போட்டிருக்கேன். How is the ball? The ball is round in shape. It is yellow color or it is yellow fluorescent color. Okay, it is a rubber ball. Here I have a red ball. This ball is made of plastic. It is a plastic red ball. It is a rubber ball, rubber fluorescent ball. We can say like that. I have made it very simple. He plays with the ball. Yaru? Ravi. Ravi plays with the ball. அவன் என்ன பண்ணான்? He throws the ball. Throw-na என்ன பண்ணுறது? இப்படி எரியுது. ஓகேயா? His friend என்ன பண்ணா? கிக்ஸ்னா அப்படி எத்தி விட்டான். பால் வந்து அவன் கால் கிட்ட பட்டோன்னு ஒரு எத்து விட்டோன்னு என்ன ஆச்சு பாருங்க. இட் பிரேக்ஸ் த நெய்பர்ஸ் விண்டோ. பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஜன்னலை உடச்சி போட்டுருச்சு. ஓகேயா? உடச்சி போட்டுட்டு அப்படியே பால் எப்படி போச்சு? ட்ரோல்ஸ் குவிக்லி. ஓகேயா? எப்படி பாருங்க, ஈஸியாக ஃப்ரேம் பண்ணி ஒரு சென்டென்ஸோட ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஓகேயா? அண்ட் இட் இஸ் ஆல் த சென்டென்சஸ் ஆர் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். யூஸ்வலாக நம்ம பிரேக் வந்து ப்ரோக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணுமேன்ட்டு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இட் broke the neighbor's window தான் கரெக்ட். ஓகேயா? அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் டேக்கன் த சப்ஜெக்ட் ஹியர் ஹீ. இந்த ஹீ ப்ரீவியஸ் கிளாஸில் நான் என்ன எடுத்திருந்தேன்? ஐ பக்கத்தில் வேர்ப் எழுதும்போது நம்ம பிளேன் மட்டும்தான் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். ஹீ பக்கத்தில் எழுதும்போது பிளேஸ்ன்ற வேர்டை ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு போடணும். ஓகேயா? ஆல் த வேர்ப்ஸ் ஹவ் டேக்கன் எஸ் இன் இட்ஸ் ஃபார்ம். பிளேஸ், த்ரோஸ், கிக்ஸ், பிரேக்ஸ், ரோல்ஸ், ஹேஸ், இஸ். பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் எஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரியுதா? இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். சூப்பராக நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இட்ஸ் அ செகண்ட் கிளாஸ். இன்னொரு ரூல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிளாஸில். என்னென்னா, ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஸோ எஸ்டர்டே நம்ம பார்த்தோம் ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேயா? அப்போ மார்க்கெட் போய் நான் வந்து ஒரு பால் வாங்கினேன் அப்படின்னா ஐ பை அ பால் தான் எழுதணும். ஓகேயா? அதே மாதிரி ரவி கிட்ட ஒரு பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஏ தான் போடணும். புரிஞ்சா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆர்டிக்கல் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஆர்டிக்கல் வந்து நம்ம ஏ தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து கான்சனன்ட் சவுண்ட். ஆப்பிள் என்ன சவுண்டு? வவல் சவுண்ட். அதனால தான் அதுக்கு ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் சுவிட்ச் ஓவர் பண்ணி அங்கே பாருங்கள். ஓகேயா? நான் லெட்டர்ஸ் இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணும்போது என்ன போட்டுட்டோம்? ஹீ பிளேஸ் வித் த பால். அந்த பர்டிகுலர் பால் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்னுடைய பால். ரவி வில் சே லைக் தட். நோ, ஃப்ரெண்ட் அவன்கிட்ட கேட்டானே என்னோட பாலை குடுறா அப்படின்னு சொல்லும்போது த பால். புரிஞ்சுதா? அதுதான் இந்த ஹீ த்ரோஸ் த பால். புரியுதா? பர்டிகுலர் நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரவங்களோட விண்டோ அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? த. புரிஞ்சுதா? ஓகே, லெட் அஸ் கோ டு த கொஸ்டின் ஸ்கில்ஸ். டெவலப்பிங் கொஸ்டின் ஸ்கில்ஸ். இங்கே பாருங்க, 2 கொஸ்டின் நான் எடுத்துருக்கேன். ஹூ, டஸ் அப்படின்ட்டு. நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன்? வாட், இஸ்ன்ற கொஸ்டின்ஸை வச்சு டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ட்ரை பண்ணிங்களா? ஒரு ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு, இன்னொரு ஃப்ரூட்டுக்கு அதே மாதிரி மிஸ் கொடுத்துருக்க பேட்டர்ன்லேயே எழுதுங்களேன். கொஸ்டின்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அப்போ அப்படியே ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகேயா? யூ கேன் ஆல்சோ டெவலப் த சேம் கொஸ்டின். வாட் இஸ் வச்சு இங்கேயும் கேட்டு பாருங்க. இஸ் இட் அ பால்? வாட் இஸ் இட்? வாட் டஸ் ரவி ஹேவ்? அப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் இங்கே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹூ டஸ்ன்ற கொஸ்டினா ஆப்பிளுக்கு அப்ளை பண்ணுங்கள். புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், ஹூ வந்து ரொம்ப ஈஸி. ஹூ ஹேஸ் அ பால்?
ஒன்லி இந்த ஹூக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரவி தான், அவ்வளோதானே. ரவி ஹாஸ் அ பால். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. இந்த காம்ப்ரன்ஷன் கொஸ்டின்ல 10th ஸ்டாண்டர்டுக்கு ஹூன்ற கொஸ்டின் கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப திணறீங்க, ரீடிங்கே பண்றது இல்லை. ரீடிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஹூ என்பது யாருன்ற இதை குறிக்குது, அது ரவி, அவ்வளோதான். ஓகேயா. ஹூ கிக்ஸ் த பால், பாருங்க இங்க பாருங்க, கிக்ஸ் இந்த இருக்கு. ஹிஸ் ஃப்ரெண்ட் கிக்ஸ் த பால், இட்டுனா பால். ஓகேயா. அடுத்து பாருங்க, ரவி டஸ் ரவி ஹாவ் அ பால். நம்ம we are passing over to yes or no question. Does Ravi have a ball? Yes, Ravi has a ball. அதே தான், yes போட்டுக்கிறோம். Does he throw the ball? Yes, he throws the ball. Next, okay, நம்ம next போலாம். Does it roll? Yes, it rolls quickly. புரியுதா. இப்போ ஸ்கேலே வச்சுக்கிட்டோம். டஸ் இட் ரோல் அப்படின்னு கேட்டால் நோ, இட் cannot roll அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதா. இதே மாதிரியே நீங்கள் இன்னொரு இதை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள், கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.